எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் ஒரு ஃபோல்டபுள் ஷாப்பிங் பேக் எப்படி பண்ணலாம்ங்கிறத பார்க்கலாம். நம்ம ஹேண்ட் பேக்கில் வச்சு கேரி பண்ணுற மாதிரி காம்பேக்டாகவும் இருக்கும், அதே சமயத்தில் எக்கோ ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். இந்த பேக் எப்படி பண்ணலாம்ங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி 2 ஃபேப்ரிக் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ரெண்டோட நீளமும் பார்த்தீங்கன்னா 17 இன்ச்சஸ் இருக்குது. ஒன்னோட அகலம் 12 இன்ச்சஸ் இருக்குது, ஒன்னோட அகலம் 7 இன்ச்சஸ் இருக்குது. இது ரெண்டுலேயுமே 2 பீசஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி 2 ஸ்ட்ரிப்ஸ் கட் பண்ணி வச்சுக்கோங்க. 18 இன்ச் நீளம் 4 இன்ச் அகலத்தில் 2 ஸ்ட்ரிப் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் 5 இன்ச்சஸில் வந்து ஒரு எலாஸ்டிக் தேவைப்படும். அதுக்கப்புறம் சின்னதாக இந்த மாதிரி ஒரு பட்டன் எடுத்துக்கோங்க. இவ்வளோ தான் தேவையான பொருட்கள். இதை வச்சு எப்படி நம்ம ஷாப்பிங் பேக் பண்ணலாம்னு பார்க்கலாம். இதோட சென்டரை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இந்த பெரிய ஃபேப்ரிக் இருக்கிறது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய பீஸில் சென்டரை மார்க் பண்ணிக்கோங்க. எலாஸ்டிக்கை 2ஆக மடித்து இந்த சென்டர் மார்க் பண்ணியிருக்கோம்ல அதுக்கு மேலே வச்சுட்டு, அதுக்கு மேலே இன்னொரு ஃபேப்ரிக் கட் பண்ணி வச்சுருக்குறோம் இல்லையா, அதை வைக்கலாம். ரெண்டு நல்ல பக்கமும் ஒன்று பார்க்குற மாதிரி இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு 1/2 இன்ச் தையல் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தைச்சிக்கோங்க. இப்போ தைச்சதுக்கப்புறம் இப்படி தாங்க இருக்கும். இதே மாதிரி இன்னும் 2 பீசஸ் இருக்குது இல்லையா, அதையும் இதே மாதிரி தைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பண்ணதில் நம்ம எலாஸ்டிக் வச்சுருக்கிறோம், இதில் எலாஸ்டிக் வராது. அதுக்கப்புறம் இந்த எலாஸ்டிக்லேருந்து மேல் பக்கமாக ஒரு 2.5 இன்ச் அடையாளப்படுத்திக்கோங்க. நம்ம அடையாளப்படுத்தின அந்த இடத்துல இந்த பட்டனை வச்சு கை தையல் போட்டு ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ நான் ஸ்டிச் பண்ணிட்டேங்க. அதுக்கப்புறம் நம்ம 2 ஸ்ட்ரிப்ஸ் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்குறோம் இல்லையா, அது வந்து இந்த ஓரத்துலேருந்து ஒரு வாட்டி மடிச்சுக்கோங்க, அந்த ஓரத்துலேருந்து ஒரு வாட்டி மடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 2ஐயும் சேர்த்து ஒரு வாட்டி மடிக்கணும். மடிச்சுட்டு இந்த பக்கம் ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. அதே மாதிரி அந்த சைடும் ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. 2 பக்கமும் ஸ்டிச் போட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் சென்டரில் கூட ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். ஸோ இதே மாதிரி ரெண்டுமே நீங்கள் எப்படி தச்சு எடுத்துக்கோங்க. இதுதான் நம்ம ஸ்ட்ராப்ஸுக்கு யூஸ் பண்ண போகிறோம், கைப்பிடிக்கு யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம தைச்சி வச்சுருக்கிற இந்த துணியோட மேல் பக்கத்தில் இருந்து 2 பக்கமும் 5.5 இன்ச் அடையாளப்படுத்திக்கோங்க. அடையாளப்படுத்தினதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ராப் ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கிறோம் இல்லையா, இந்த கைப்பிடி இதை வந்து நம்ம அடையாளப்படுத்தின இடத்துக்கு உள்ளாடி இருக்கிற மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். 2 பக்கமும் நம்ம 5.5 இன்ச்சில் அடையாளப்படுத்தி வச்சுருக்கிறோம், அதுக்கு உள்ளாடி இந்த கைப்பிடி நிற்கணும். அந்த மாதிரி வச்சு ரெண்டு ஃபேப்ரிக்லேயுமே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் இதே அளவில் 2 லைனிங் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த லைனிங்கை இந்த ஃபேப்ரிக் மேலே இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நல்ல பக்கத்தில் லைனிங்கை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மேல் பக்கமாக ஒரு ஸ்டிச் நாம் போட போகிறோம். ஸோ நாம் ஸ்டிச் போட்டுட்டோம். ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் இது இந்த மாதிரி விரித்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொன்று ஸ்டிச் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு ஃபேப்ரிக் நம்ம கட் பண்ணி வச்சுருக்குறோம் இல்லையா, அதுலேயும் லைனிங்காக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் அந்த ஃபேப்ரிக்கை இதே மாதிரி இதுக்கு மேலே நல்ல பக்கம் ஒன்று பார்க்குற மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. வச்சுட்டு நம்ம சுற்றி தைக்க போகிறோம். இது ஃபுல்லாக லைனிங் அண்ட் மெயின் ஃபேப்ரிக் ரெண்டையுமே சுற்றி தைக்க போகிறோம். தைக்கும்போது இந்த லைனிங்கில் வந்து ஒரு 3 இன்ச் இல்லைனா 2 இன்ச்சுக்கு கொஞ்சம் இடம் நீங்கள் விட்டுக்கோங்க, கேப்பு விட்டுக்கோங்க. எதுக்காகனா நாம் இந்த ஃபேப்ரிக் வந்து திருப்பி எடுத்துக்க போகிறோம். திருப்பி நல்ல பக்கம் வெளியே வர மாதிரி திருப்பி எடுக்கணும். அதுக்காக ஒரு 3 இன்ச்சு தைக்காமல் விட்டுக்கோங்க. மற்றபடி சுற்றி ஃபுல்லாக ஒரு தையல் போட்டுக்கோங்க. தையல் போட்டதுக்கப்புறம் இந்த நம்ம கார்னர் 4 கார்னரையும் கட் பண்ணி விட்டுக்கோங்க. எதுக்காக அப்படின்னா நம்ம துணியை திருப்பும்போது அந்த கார்னர்ஸ் எல்லாம் ஒழுங்காக அமையணும், ஒழுங்காக வரணும். அதுக்காக இந்த கார்னர்ஸ் எல்லாம் கட் பண்ணி விட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் சென்டர்லேயும் இந்த மாதிரி துணியை மடித்து வச்சுட்டு கட் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம தைக்காமல் விட்டுருக்கோம் இல்லையா ஒரு 3 இன்ச்சு, அது வழியாக துணியை வந்து திருப்பி எடுத்துக்கோங்க. நல்ல பக்கம் வெளியே வர மாதிரி திருப்பி எடுத்துக்கோங்க. திருப்பி எடுத்துகிட்டு இந்த கார்னர்ஸ் எல்லாம் நம்ம விரல் வச்சு இல்லைன்னா ஒரு பென்சில் ஏதாவது வச்சு நல்லா இழுத்து விட்டுக்கோங்க.
ஸோ கம்ப்ளீட்டாக நம்ம திருப்பி எடுத்துட்டோம், ஃபேப்ரிக்கை திருப்பி எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் ஒரு 3 இன்ச் தைக்காமல் விட்டுருக்கோம் இல்லையா, அதையும் தைச்சிடலாம். அதுலேயே ஒரு ஸ்டிச் போட்டுட்டு இந்த லைனிங் கிளாத்தை மெயின் ஃபேப்ரிக்கு உள்ளாடி விட்டுக்கோங்க. ஸோ நமக்கு ஷாப்பிங் பேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. மேலே இந்த மாதிரி ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க மேல் பக்கமாக. அதுக்கப்புறம் இதை எப்படி மடிக்கலாம்னு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு அந்த பக்கத்துலேருந்து ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க, திருப்பி இங்கேருந்து ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ராப்ஸ் எல்லாம் உள்ளாடி வைக்கிற மாதிரி ஒரு வாட்டி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கீழ் பக்கத்தில் இருந்து இந்த மாதிரி ரோல் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ ஃபுல்லாக ரோல் பண்ணதுக்கப்புறம் இந்த எலாஸ்டிக்கை அப்படியே சுற்றி எடுத்து இந்த பட்டனில் வந்து வைக்க போகிறோம். அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.